பல்வேறு தடைகளை தாண்டி காவல்துறையில் தடம் பதித்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய மக்களுக்காக அரசு பணியை உதறிவிட்டு அவர் தேர்வு செய்த பாதைதான் பலரையும் வியக்க வைத்துள்ளது. ஏஎஸ்ஐ பதவியை ராஜினாமா செய்தது ஏன், அவரை பாதித்தது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் தாந்தேவாடா மாவட்டம் அருகே உள்ள மாடதி பகுதியை சேர்ந்தவர் சோமாரு கார்த்தி. இவர் வசிக்கும் பகுதி நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய பகுதியாக மாறியுள்ளது. தற்போது அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அந்த பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இப்படி பல்வேறு சிக்கல்களையும் சறுக்கல்களையும் சந்தித்து வரும் இந்த கிராமத்தில் இருந்து படித்த பட்டதாரியான ஒருவர்தான் சோமாரு கார்த்தி. இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் இணைந்தார். பின்னர் படிப்படியாக மேலே உயர்ந்து ஏஎஸ்ஐயாக பதவி உயர்வு பெற்றார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி வந்த சோமாரு கார்த்தி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். காரணம், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டு அதிலும் வெற்றி பெற்றார் சோமாரு கார்த்தி. தான் அரசு பணியை ராஜினாமா செய்தது குறித்து அவர் பேசிய அந்த வார்த்தைகள்தான் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. நான் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவன். பல பேரின் உதவியால் தான் படித்து பட்டம் பெற்று நல்ல நிலைமைக்கு வந்தேன். எனக்கு உதவி செய்த மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் உள்ளனர். இதை நினைக்கும் போது மனது கவலையாக உள்ளது என்று வேதனை தெரிவித்தார். அது மட்டுமின்றி, நான் சிறுவயதில் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டதைப் போல இன்னும் பல பேர் கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு பல பேர் உதவி செய்ததைப் போல நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் என்னுடைய அரசு பணியை உதறிவிட்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய சோமாரு கார்த்தி, எனது உறவினர் ஒருவர் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர். இவர் அண்மையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். நக்சல் இயக்கமே இருக்கக்கூடாது. மாணவர்கள் கல்வி பாதையை நோக்கிதான் செல்ல வேண்டும் என்பதற்காகவே படித்தேன் என்று கூறியுள்ளார். உயர் பதவியை அணிந்தாலும் தன்னுடைய மக்களுக்காக அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு பஞ்சாயத்து உறுப்பினராக உருவெடுத்த சோமாரு கார்த்திக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.